Come on, turn the radio on. It's Friday night and I won't be. ஆன்லைன் கோர்ஸுக்காக நான் ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு டேப் ரெக்கார்டரில் அது மாதிரி ஒரு 2-in-1ல ஒரு 3-in-1ல என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இதில் செட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரேடியோ போர்டு. இதை மோட் சுவிட்சு கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ஈக்குவலைசருக்கு வந்து இங்கேருந்து ஆம்பிளிஃபருக்கு போய் அங்கேருந்து ஸ்பீக்கர் கனெக்ட் இருக்கிறது. இப்போ டேப் ரெக்கார்டர் மோடில் இருக்குது. ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ரேடியோ மோடில் இதை போட்டு காமிக்கிறேன். இவ்வளோதான் ரேடியோக்குள்ள சர்க்கியூட். கேங் எங்கே இருக்குது? இது வந்து ஆண்டனா. ஸோ இதுல வந்து எஃப்எம்க்கு எங்க இருக்கு, மீடியம் வேவுக்கு என்ன இருக்கு, ஷார்ட் வேவுக்கு என்ன இருக்கு, இதெல்லாம் என்னென்ன, ஸோ எல்லாமே நம்ம கோர்ஸ்ல இருக்கும். இது வந்து மோட் சுவிட்ச். நம்ம நார்மலா டேப் ரெக்கார்டர், லைன் இன், ரேடியோ, ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றக்கூடிய மோட் சுவிட்ச். அதோட ஃபுல் ஒயரிங் அதில் இருக்கு. மெக்கானிசம், ஈக்குவலைசர், ப்ரீ போர்டு, ஆம்பிளிஃபயர் போர்டு, பவர் சப்ளை போர்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கு. ஒரு சர்வீஸுக்கு நம்ம ஒரு செட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அது டெட்டில் இருந்துன்னா நம்ம எதை செக் பண்ணணும்? சில செட்டில் பார்த்தீங்கன்னா பவர் உள்ள வரும், ஆனால் ஆடியோ எதுவுமே வராது. ஸோ அப்படின்னா நம்ம எதை செக் பண்ணணும், அதில் என்ன பண்ணணும்? அது மாதிரி சில செட்டில் பார்த்தீங்கன்னா டேப் ஒர்க் ஆகும், ரேடியோ ஒர்க் ஆகுது. சில செட்டில் ரேடியோ ஒர்க் ஆகும், டேப் ஒர்க் ஆகாது. சில செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கும், ஆனால் ஆடியோ சுத்தமாக வராது. அப்போ நம்ம எந்த இடத்துல என்ன சிக்னல் வரும், ஆடியோ சிக்னல் எங்கே வரும், டிசி பவர் எங்கே வரும், ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி செக் பண்ணுறது, A to Z வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கும். ஸோ நிறைய செட்டில் வந்து ப்ராப்ளம் வர்றது எதுனா இந்த மாதிரி மோட் சுவிட்சில் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மோட் சுவிட்சில் வந்து நிறைய டைப் இருக்கு. ஸோ இதில் வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம், எல்லா சிக்னலும் வந்து இந்த மோட் சுவிட்சில் வந்து தான் நமக்கு அங்கங்கே பிரிஞ்சு போகுது. ரேடியோ, டேப்பு, லைன் இன் எல்லாமே சிக்னல் வந்து எங்கே வரும்னா மோட். நான் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஒரு மோட் சுவிட்சும் 40 சுவிட்ச் நம்ம தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணால் என்ன ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி இது வேலை பார்க்குது. எப்படின்னா இங்கே பாருங்க, இதில் ஒரு 6 பின் இருக்கு, அந்த பக்கம் ஒரு 6 பின் இருக்கு, 4 செட் இருக்கு, இதுல 48 பின் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 5 பேண்ட் ரேடியோல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச். இதை நம்ம மோடு சுவிட்சா யூஸ் பண்ணோம்னா அதை எப்படி லைன் கொடுக்கறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு மோட்ல இருக்கு, இப்போ அடுத்த மோட் போகுது, இப்போ அடுத்த மோட் போகுது, இப்போ அடுத்த மோட் போகுது, இப்போ அடுத்த மோட். இந்த சுவிட்சை வந்து ஒவ்வொரு பொசிஷன்ல வைக்கும் போதும் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு எப்படி எல்லாம் வருது, இது எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, ஸோ இது தெரிஞ்சாதான் நமக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இந்த மோட் சுவிட்ச்ல இருந்தே நம்ம பிரிச்சு எடுக்கலாம். ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து என்னென்ன தெரியணுமோ இது எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 10 ரூபாய் செலவு பண்ணா போதும். ஒரு மாசத்துக்கு 299. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க இதுல ஜாயின் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தா நான் இதில் கொடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன்.